லிட்டரலா இது பாக்கிறதுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சுக்கா? அந்த 1993 ஆஷஸ் வந்து இங்கிலாந்து வந்து ஷேன் வார்ன் ஆடினாங்க பாத்தீங்களா இல்லையா? ஒரு க்ளூலெஸ்ஸா இப்படி தேசப்பள்ளி அந்த மாதிரி தான் இருந்தது. போலிங் கிடையாது அவங்களுக்கு. ஆக்சனே விட்டா போலிங் கிடையாது அவங்களுக்கு. வருண் சக்கரவர்த்தி, I told you Chika, give this boy 2-3 years time, he'll be the world's best bowler, number 1 bowler in the world. இந்த பசங்க சும்மா தூக்கி விட்டுனா மச்சான். ஸ்பால், பாஸ்பால், பாஸ்பால். அது ஆக்சுவலா புஷ் பால் புஷ்ன்னு பண்ணுது. அது புஷ் பால் ஆயிடுச்சு. பாஸ் பால்க்கு புஷ் பால் ஆயிடுச்சு. நீங்க ஒரே மேட்ச்ல டிசைட் பண்ணிடுறீங்க சீக்கா. ஸ்ட்ரெயிட் அவே பட்லர் அடிச்சா உண்டு, சால்ட் அடிச்சா உண்டுன்னு. இப்படிலாம் பின்ன நீங்க டீம் இந்தியாக்கு ஏன் இது பண்ணல நீங்க ஆஸ்திரேலியால? ஷமியை டிராப் பண்ணிட்டாங்க. Let's come to that. What is the purpose of taking Shami and not playing him, Chika? Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudhiya India win Naya cool drink. Campa is back, Chika. Campa na Campa da, brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. Yo guys, முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Agoinda. நம்ம பசங்க பாரு முதல் T20 மேட்ச் சும்மா கேம்பா ஸ்டைல்ல தூள் கிளப்பிட்டாங்க. Yeah, Chika, ரெண்டு பேரும் actually நம்ம சொல்லிருந்தோம் India will probably pick the first match in it. But actually Chika, we'll start from the toss and we'll obviously get into the match. சரியான victory team India க்கு. Suryakumar Yadav's captaincy again outshining everything. Varun Chakravarti, I told you Chika, give this boy 2-3 years time, he'll be the world's best bowler, number 1 bowler in the world. லிட்டரலா இது பாக்கிறதுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சுக்கா? அந்த 1993 ஆஷஸ் வந்து இங்கிலாந்து வந்து ஷேன் வார்ன் ஆடினாங்க பாத்தீங்களா இல்லையா? ஒரு க்ளூலெஸ்ஸா இப்படி தேசப்பள்ளி அந்த மாதிரி தான் இருந்தது. They had no clue which ball was coming in, which ball was going out. That's how good Varun Chakravarti was. Arshdeep continuing his fine form. Abhishek Sharma oda pola nalla start with Sanju Samson. We'll get to the details, Chika, but let's start right at the top, Chika. England நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம் Chika, it'll be a close match, close series ஆ இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்க வந்து கமெண்ட்ரி பாக்ஸ்ல 180 200 அந்த மாதிரிலாம் யோசிச்சிருந்தோம். பட் அகைன் ஸ்பின் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல they looked absolutely ridiculously clueless, Chika. இந்த வருண் சக்கரவர்த்தி போலிங் போடுறான். அப்படியே வருண் நம்ம ஊர் பையன் போடுறான் பாரு. அவன் சிவாது போடுறான். அவன் ஒரு மினி சுரியந்தாரன் மாதிரி போடுறான். என்ன தேவுடா 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 தேவுடு 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 தேசப்படி இப்படி தடவுறான் அடிக்க பாக்குறான். உள்ள வருது வெளில போகுது. எந்த பால் உள்ள வருது எந்த பால் வெளில போறது ஒரு புடலங்கா புரியல. அந்த புருக்கு நீ புருக்கு வந்து அப்படி ஆகிட்டாங்க. அவ்வளவுதான் புருக்கு கூட கிடையாது. அவ்வளவுதான் ஆகிட்டான். அவனை போட்டு புருக்கு எல்லாம் போட்டு எந்த பையன் அவன் அடுத்து வந்தானே அவன் பேர் என்ன இத லிவிங்ஸ்டன். என்ன ஆடான வருண் மச்சான் நீ பிஸ்தாடா அனி சொல்ற மாதிரி உனக்கு மட்டும் ரெகுலர் சான்ஸ் கொடுத்தானா probably will land up as the best bowler in the world, man. Come on, outstanding figures. And dear viewers, என்ன தெரியுமா அந்த கிரேட்னஸ் என்னன்னா பாருங்க, பிளேயர் ஆஃப் தி மேட்ச் 3 for 23 and அந்த பாட்டி விக்கெட்ல கல்கத்தா விக்கெட் உங்களுக்கு தெரியும் போட்டா பொளக்க முடியும்னு. இத பார்த்து என்ன தெரியுமா ஞாபகம் இந்த ஆர்சிபியோட ஒரு ஸ்பெல் போட தெரியுமா வரும்னு போட்டு ஒரு பொட்டலம் பண்ணுவாங்க. மகா போட்டலாம் மச்சா இங்கிலாந்து டீம் ஆனா பேட்டிங் ஐயா புக்கலாம் எல்லாரும் அந்த இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல நல்லா ஆடுவாங்க போல இருக்கு. இங்கெல்லாம் வந்து ஸ்கோப்பே இல்லையா? ஒரே மேட்ச் ஆனால ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். as usual Chika, ஒரே மேட்ச்ல ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சீரிஸ் ஒரே மேட்ச் ஏன் நான் ரைட் ஆஃப் பண்ணுவேன்றேன். போலிங் கிடையாது அவங்களுக்கு. ஆக்சனே விட்டா போலிங் கிடையாது அவங்களுக்கு. ஐ மீன் அட்கின்சன் கிட்சன்லாம் போட்டு அந்த ஸ்பேஸ்லாம் போட்டு இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல மூவிங் கண்டிஷன்ல போகும். இந்தியன் கண்டிஷன்ஸ்ல போட்டு பேத்துருவாங்க. பட்லர் அடிச்சா உண்டு, சால்ட் அடிச்சா உண்டு. அந்த மாதிரி இருக்காங்க அவங்க டீம். நீங்க ஒரே மேட்ச்ல டிசைட் பண்ணிடுறீங்க Chika. ஸ்ட்ரெயிட் அவே பட்லர் அடிச்சா உண்டு, சால்ட் அடிச்சா உண்டுன்னு. இப்படிலாம் பின்ன நீங்க டீம் இந்தியாக்கு ஏன் இது பண்ணல நீங்க ஆஸ்திரேலியால? ஏன் இது பண்ணல? டீம் இந்தியா ஆஸ்திரேலியா க்ளோஸா பார்த்தா நீ க்ளோஸா போச்ச நீ. Come on, Chika. We were outplayed in all departments. We had lost 7 out of 8 test matches. I can't believe you're sitting here and even defending that. I'm not defending. I mean 3-1 போச்சு. But every match ஒரு மாதிரி there was a fight. இங்க போயிட்டு இருந்தது ஆஸ்திரேலியால. It is not just one-sided, please. Chika, என்ன Chika? Okay, after the first test, which test wasn't one-sided, Chika? சரி குடுப்பா. நான் இப்ப நம்ம T20 பத்தி பேசலாம். நீ திருப்பி பழைய கதைக்கு போற. இந்த பழைய கதைக்கு போறலாம். நீங்க வந்து ஒரே மேட்ச் ரைட் ஆஃப் பண்றீங்க. I won't call that. I won't write it off in one match.
but England did look. இந்த பசங்க யாராவது ஸ்பின் ஆடுற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அதுதான் வந்து அலார்மிங்கா இருக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. அகைன் ஸ்பின் பாக்குறதுக்கு ரொம்ப பேடா இருக்காங்க. ஆனா T20 கிரிக்கெட்ல சீக்கா இட் will take only one innings to turn around. அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டா நீங்க SA20 யாராவது ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் பாத்துருந்தீங்கன்னா என்னடா கோவிந்த் தான் சொல்லியிருப்பீங்க. நெக்ஸ்ட் 3 மேட்ச் போனஸ் பாயிண்ட்ல வின் பண்ணிட்டு அவங்க மேல வந்துட்டாங்க. அதுதான் சீக்கா T20 கிரிக்கெட். That is what I'm trying to say. I think, see, I don't think this England team is that bad that you hardly 2 days ago you were saying this is going to be a tight series. In one match after seeing one collapse நீங்க வந்து இல்ல காலின்ட்டீங்க. நீ ஒன் பாட்டா சொல்ற நீ கரெக்ட். நான் நினைச்சேன் That is the சரி கொஞ்சம் same நல்லா theory, ஆகும். you should நீ use that on India என்ன also. சொன்ன? நான் அன்னைக்கு கூட சொன்னேன் இந்த புருக்கு கேக்கலாம் இந்தியன் கண்டிஷன் ஆவாதுன்னு சொன்னேன். ப்ரீவியூ எடுத்து பாரு. புருக்கு கேக்கலாம் ஆவாது. நீ என்ன சொன்ன? யாரோ பெத்தல் கித்தல் இருக்கான் நல்லா ஆடுவான் அப்படி இப்படி நீ சொன்ன. ஓகே நீ தான் சொன்ன பெத்தல். எல்லாரும் கேட்டா 1 to 10 காட்டிட்டீங்க. கொஞ்சம் காம் டவுன் சீக்கா. 5 மேட்ச் சீரிஸ் ஒரே மேட்ச்ல நீங்க எல்லாமே லைஃப்ல டிசைட் பண்ணீங்கன்னா உங்க செலக்ஷனும் ஒரே மேட்ச்ல எல்லாரும் செலக்ட் பண்ணிடுவீங்களா? ஒரு ஃபெயிலியர்னா you've written them off completely after one game. தப்பா ரைட்டா என்னோட வியூ பாயிண்ட்னா ஸ்ட்ராங்கா இருக்கா நீ. இந்த டீம் பார்த்தனா மச்சான் நீ ஒண்ணுல இந்தியன் டீம் இந்த டீம் பாரு. போலிங் இருக்கு, ஒரு போலிங் பேலன்ஸ்லயும் பாரு, ஒரு பேட்டிங் லைன் அப்லயும் பாரு. Let's come to the point சீக்கா. நம்ம இந்த bowling attack வச்சிட்டு எஸ் நம்மளோட ஸ்பின் சூப்பர். ஒரு ஃபாஸ்ட் bowler வச்சு போனதே ஃபர்ஸ்ட் தப்பு. அதுவே தப்பு. இந்த ஆக்சுவலி நல்ல மூவிங் கண்டிஷன்ஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 6 overs நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். ஏன்னா அவங்களோட டாப் ஆர்டர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஹர்ஷீப் சூப்பரா போட்டாரு அப் ஃப்ரண்ட் நியூ பால்ல. போத் சால்ட் அண்ட் டக்கெட் எடுத்துட்டாரு. சோ அதுக்கப்புறம் இட் வாஸ் அபவுட் வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்னாய் கமிங் இன் அண்ட் டூயிங் ஆல் த மிடில்ல வந்து அப்படியே அந்த ஸ்பின் சோக்ல மேட்சை முடிச்சிட்டாங்க. But the honest truth is that we didn't play the correct 11 Chika. Playing 3 spinners in that condition was actually wrong. Surprise, Shami ஆடுனடா. Shami drop பண்ணிட்டாங்க. Let's come to that. What is the purpose of taking Shami and not playing him, Chika? உங்க சாம்பியன்ஸ் டிராபி டீம்ல வேற இருக்கான். ஷமி வந்து இந்த மாதிரி மூவிங் கண்டிஷன் சிங்கு போடுமா. But actually I am very surprised Shami ஆடல. அது ஒரு பிக் பாயிண்ட். நீ சொன்ன மாதிரி குட் பாயிண்ட். And I think நான் கமெண்ட்ரி கார்டு எஸ் இந்த மாதிரி விக்கெட் கண்டிஷன்ல ஒரு எக்ஸ்ட்ரா மீடியம் பேஸ் பெட்டரா இருக்குமா? எஸ் அவங்க could have been better than. பட் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா the way வருண் சக்கரவர்த்தி and the way அக்ஷர் இவன் போட்டாங்க எல்லாம் போட்டதான் ஒரு மாதிரி. ஆக்சுவலா அக்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் ஒரு அடிச்சாங்க போட்டு. பட் அங்க பாத்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங் very important. Harshdeep Singh bowling well for India is very very important because Markani அவன் இதுல இருக்கா சாம்பியன்ஸ் ட்ராஃபில இருக்கா. பட் the வருண் சக்கரவர்த்தி என்ன மாதிரி அக்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் ஓவர் 13 ரன் கொடுத்து கடைசியில 4 overs 22 runs 2 wickets தான் எடுத்தான் கடைசியில பார்த்தலாம். So the good thing is everybody is among the wickets. அங்க பார்த்தா வருண் சக்கரவர்த்தி 3 wicket, ஹர்தீப் 2 wicket, ஹார்திக் பாண்டியா 2 wicket, அக்ஷர் பட்டேல் 2 wicket. Point is England again it all going to depend a lot on Salt and what do you call Butler. That's my feeling. Others are part. Yes, I like Livingston a lot. Livingston is a good player. Okay, Niga, let's come to our bowling point of view, Chika. Ninga vandu Harshdeep ninga, let's come to Hardik Pandya. Hardik Pandya definitely looked off the boil, Chika. Bowling la, I don't think he can be your second fast bowler, Chika. Let's be honest, Chika. ரெண்டாவது ஃபாஸ்ட் பவுலரா நீங்க நியூ பால்ல போட்டு டெத்ல நீங்க வந்து ஹர்திக் பாண்டியா தான் 2 ஓவர் போடணும்னா ஐ திங்க் இந்தியா ஆர் மேக்கிங் அ மிஸ்டேக். வெளில வந்து ஒரு ஷம்மியோ இல்லாட்டி ஹர்ஷித் ராணாவோ கரெக்ட். என்ன ப்ராப்ளம்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் ரவி பிஷ்னாய் as a pair செம்மையா பண்ணிருக்காங்க சீக்கா. நம்ம பாத்துட்டோம் லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னு. பட் ஈவன் தென் சீக்கா ஷமி should have played. There is I agree with you. நான் probably see நிதிஷ் இது எப்படி நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கடா. இப்ப நிதிஷ் ரெடியும் அகாமடேட் பண்ணி ஆனவங்க, ரிங்கு சிங்கும் அகாமடேட் பண்ணி ஆனோம். அதனால என்ன பண்றாங்க ஒரு ஃபார்வர்ட் தூக்கிட்டாங்க. அவங்க ரவி பிஷ்னாய் அகாமடேட் பண்ணி ஆனணும் அந்த இதுல. So I think they got confused with the accommodation of people. இப்ப என்ன பண்ணுவாங்க வினிங் டீம் போயிடுவாங்க மெட்ராஸ்ல. அடுத்த மேட்ச் நம்பூர்ல சென்னையில நடக்க போகுது. So என்னோட ஒப்பீனியன் என்னன்னா நீ சொன்ன மாதிரி toss is going to be a huge factor in this kind of match. But பயங்கர டியூ ஃபேக்டர் இருக்கு. மெட்ராஸ்ல டியூ வந்துரும் உனக்கு 7 o'clock மேல டியூ வந்துரும். So toss is going to be a vital factor. Suppose England wins the toss first and they start bowling well, maybe they have an outside chance on it. But மச்சான் இந்த அபிஷேக் சர்மா வந்து சஞ்சு சாம்சன் ஆரம்பிச்சாங்க பாரு ஒரு கொலை.
யப்பா 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 அந்த அபிஷேக் சர்மா என்ன மாதிரி பேக் விடுறான் போட்டு. And சஞ்சு சாம்சன் வந்து இங்கிலாந்து மேட் an error. செகண்ட் ஓவர் கஸ் ஆட்கின்சன் கொடுக்கறதுக்கு பதிலா மார்க்வுட்க்கு கொடுத்திருந்தாங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் சஞ்சு சாம்சன் லுக் வெரி அன்கம்ஃபர்டபிள் சீக்கா. அந்த ஃபர்ஸ்ட் 5 balls ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்து லிட்டரலா வந்து முதுகுல போட்டு அண்ட் cranking up good pace chika. 145 146. Yes, he is not the old Jofra Archer and the 150 plus, but he is still right there 145 with the ball moving. சூப்பர்வா போட்டாரு. ரெண்டாவது ஓவர் அவங்க கஸ் ஆட்கின்சன் கூட்டத்துல மேட்சே ஓவர் ஆயிடுச்சு. அந்த ஓவர் ஒரு ஃபைட் எல்லாம் போயிட்டு இந்த கஸ் ஆட்கின்சன் பார்த்தா மூணாவது பால் அப்புறம் மூஞ்சி பார்த்தா ஐயோ நான் கிரிக்கெட்டாங்கம்மா ஐயோ நான் இன்னும் 4406444 இது நம்ம போன் நம்பர் மாதிரி 440644025 அப்படின்னா நம்ம நம்பர் வந்துடும் ஆக்சுவலா. சோ சஞ்சு வாஸ் ஆக்சுவலி லுக்கிங் குட். பட் நீ சொன்ன மாதிரி டக்கிங் அப் சஞ்சு சாம்சன் வெரி வெல். அவன் இன்டு தி பாடி போட்டு நெக் கலி ஃபார்வர்ட் ஷாட் எல்லாம் வச்சிருந்தாங்க. தி பிளான் வாஸ் இங்க டக்கப் பண்ணி ஒரு பால் எங்க மேல போகுமா அப்படின்னு ட்ரை பண்ணிருந்தாங்க. பட் அகைன் தி பிளான் வென்ட் ராங். அதுக்கு பசங்க மார்க்குட்டே போட்டு ஏத்தி சொல்றாங்க. நீ சொன்ன மாதிரி கரெக்டா நீ சொன்னீங்க. ஓகே ஆர்ச்சர் வந்து போட்டான். அதுக்கப்புறம் ஆர்ச்சர் டக்குன்னு ஒரு டிக்கெட் எடுத்தா எங்க தெரியுங்களா இருக்குமான்னு பார்த்தோம். எனக்கு என்ன பிடிச்சிருமா அபிஷேக் சர்மாட்ட தெல்லுக்கு துடுறான் மச்சான் கவலைப்பட மாட்டேன்றான். அவுட் போட்டா ஒரு சீவல் சீனா பால் பாயிண்ட் மேல 6 போகுது. இதனா அப்படி ஷார்ட்டா போட தூக்கி விடுறான். அந்த பிக்கப் ஷாட் ஒரு 6 அடிச்சா மாத்தவன. He's got shots all around the wicket. The square cut offside is a favorite shot of his. அந்த கவர் பாயிண்ட் மேல இந்த ஃபிளிக் பிரமாதமா ஆடிக்கிறான். ஷார்ட் பால் நல்லா புல் பண்றான். கவர் டிரைவ் ஃப்ளோயிங் ஆடிக்கிறான். And he's got guts. கவலைப்பட மாட்டேன்றான். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் டிரைவ்ஸ் ஆடுறான். very interestingly ஐயோ அப்பா ஐயப்பா 5-4 8-6 is a grill மச்சான். ஆதில் ரஷீத போடவே விட மாட்டாரு சீக்கா. அவர் வந்து வந்தாலே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இறங்கி வந்து எல்லா பாலும் அடிக்கணும் தான். வெரி கிளியர் இன்டென்ட் சீக்கா. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து லாஸ்ட் பால் வரைக்கும் அடிக்கதான் போறேன். there is no sense of இல்ல நடுவுல நான் சிங்கிள் செட் கொடுக்க போறேன், நடுவுல நான் வந்து கேம் எடுத்துட்டு போறேன். his role is very clear. he is your top of the order team destructor. யுவராஜ் சிங் 12, அபிஷேக் சர்மா யுவராஜோட என்ன ஒரு தத்து பிள்ளைன்னு சொல்லலாம். 20 balls-ல கேஎல் ராவல் obviously 27 balls. பட் லெட்ஸ் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் இல்ல சீக்கா ஒரு another டாக்கிங் பாயிண்ட் இருக்கு சீக்கா. என்ன பண்ணிட்டாங்க அவங்க பிரெண்டன் மெக்காலம் எடுத்ததுல இருந்து இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி மார்க்கஸ் ட்ரெஸ்காத்திக் தான் பார்த்திருந்தாரு T20 டீம். சோ இதுதான் பிரெண்டன் மெக்காலம்க்கு முதல் சீரீஸ் இன் ஒயிட் பால். there has been a huge shift. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்களா சீக்கா சாகிப் மஹமூட் தான் ஆடிந்தார் அந்த பொசிஷன்ல. கஸ் ஆட்கின்சன் ஆடல. சாகிப் மஹமூட் had actually done well the previous 2 series if I'm not mistaken. And out of nowhere he's come and promoted Gus Atkinson. அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பிரெண்டன் மெக்காலம் probably made an error with their bowling lineup also. But team India பொறுத்த வரைக்கும் Suryakumar Yadav's form, is it a concern for you? 2024 was not a great year for Suryakumar Yadav in terms of batting. His captaincy is top notch, probably the best I've seen in a long time. அதுல டவுட்டே கிடையாது. But his batting form, is it worrying you, Chika? Because he went back to number 3. It didn't work out again. He got out for 0. But is 3 or is 4 his best position? I think his best position is number 3. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, question one by one. நீ இந்த பிரெண்டன் மெக்காலம் பார்த்தா இந்த பசங்க சும்மா தூக்கி விட்டுனா மச்சான். ஸ்பால் பாஸ் பால் அது ஆக்சுவலா புஷ் பால் பண்ணுது. அது புஷ் பால் ஆயிடுச்சு. பாஸ் பால் புஷ் பால் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவன் என்ன பண்ணிருக்கான்? புஷ் பால் ஏதாவது தெரியும். டெஸ்ட் கிரிக்கெட் புஷ், டெஸ்ட் கிரிக்கெட்லயும் புஷ், ஒன் டே கிரிக்கெட்லயும் புஷ். வராரு, வெயிட் பண்ணுங்க. ஒயிட் பால் ஃபர்ஸ்ட் பால் முடிச்சது. அவருக்கு பாஸ் பால் பேர் புஷ் பால் வச்சிருந்தோம். புஷ்வானம் மாதிரி போயிருந்தா அவனுக்கு. புஷ்வானம் பால் பெஸ்ட், புஷ்வானம் அப்படின்னு போட்ட. பிரெண்டன் மெக்காலம் புஷ்வானம் அப்படின்னு ஓடலாம். ஏன் புரியவே நமக்கு தெரியும். சுத்தனா அதுக்கு சுத்தனா இப்படியா சுத்துறது பாரு. Probably Abhishek Sharma gave a credit to his captain and the coach and he go play freedom, express yourself. அது அவங்க சன்ரைஸ் ஹைதராபாத்ல சொல்லிக்கலாம். நீ போட ஆடு மச்சான், வீரு மச்சான், கவலைப்படாம வீரு, உன் கேம் ஆடுன்றா நல்லா ஆடிட்டு இருக்கா. That's given confidence and he will win. Single handed 2-3 matches win பண்ணி கொடுத்துருவாங்க 10 இன்னிங்ஸ்ல. That is what we need out of what you call Abhishek Sharma types. Now coming to Suryakumar Yadav. See, I still believe his best position is 3. For me, his best position is 3. You take Indian cricket, you take the Mumbai Indians, he's done brilliantly. Okay, he's probably going through a little bit of a rough time, but he'll get over it. You just have to give him time.
to get over it. I am sure. Come IPL, இந்த சீரீஸ்ல பாரு ஒரு செஞ்சுரி பாரு 100 பழமா போடுற அந்த இனிஷியல் டைம் அவன் என்ன பண்ணான், இந்த ஷாட் ஃபர்ஸ்டே போயிடறான்ல, சம்டைம்ஸ் அந்த ஷாட்ல அவுட் ஆற ஷாட் அதே ஷாட்ல 6 வரும். இதே ஷாட் தான் அவன் டெபியூ பண்ணதே ஃபர்ஸ்ட் பால் 6. அதே இதே ஜாப்ரா ஆர்ச்சர் இதே இந்தியால அடிச்சு அகமதாபாத்ல ஃபர்ஸ்ட் பால் அப்படின்னா 6 போச்சு. அதே மாதிரி sometimes it can be your best shot can be sometimes your falling shots also. So I think just give them, but his captaincy நீ சொன்ன மாதிரி அணி வேற லெவல்ல கேப்டன் பண்றான். டக்கு ரொட்டேட் பண்றான், போல பாக்குறான் பாரு, அக்செப்ட் பண்ற ஒரு அடி வேணும் டக்கு கட் பண்ணா பாரு, கட் பண்ணி நெக்ஸ்ட் கொண்டு தான் ஹர்திக் பாண்டியா அடி வேணா டக்கு கட் பண்ணான் கொண்டு வந்தான். So what happens, the batsman does not know யாரா bowling போட போறது என்ன பண்ணணும். See the quick change பண்ணது debut as a batsman you are feeling okay, thinking அடுத்த திருப்பி வர போறோம் அக்செப்ட் பண்ணி நம்ம பிளான் வச்சிருப்பேன், டபக் பண்ண அக்செப்ட் பண்ணி வேற வேணும் வந்துடுறான். So that is a very good sign. But he is also giving tremendous confidence. Varun Chakravarti, which is very important. See, Varun Chakravarti type of bowler, captain backing தேவை மச்சான். அவன் பாரு அண்டர் சூரியகுமார் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்க வேற லெவல்ல இருக்கும். அண்ட் முதல் தடவையா ஓ மை காட் என்ன பெர்ஃபார்மன்ஸ் யாப்பா, ஒரே ஒரு மேட்ச் தான் அண்டர் சூரியகுமார் யாதவ் வருண் சக்கரவர்த்தி பாரு since his comeback 3 for 31, 2 for 19, 0 for 23, 3 for 25, 5 for 17 சவுத் ஆப்பிரிக்காவோட, 5 for 2 for 54. அது ஒரு மேட்ச் ஒரு அடி வாங்கியிருக்கான். சோ அவன் எக்கானமி ரேட் எடுத்து பார்த்தோம்னா, ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பார்த்தோம்னா, விக்கெட் ரேட் எடுத்து பார்த்தோம்னா எல்லா லெவல்லையும் ஹைட் ஆடே வருண் மச்சான் நீ நிஜமாவே சூப்பர்ரா மச்சி. So happy for you Varun. Yeah, absolutely. He is also our Campa player of the match, Varun Chakravarti. Without a doubt, maybe Abhishek Sharma kudukalama illati venamanu yosichirundom, but Varun Chakravarti be மச்சான் bowlers தான் குடு. This match was won with the bowlers. The moment they got 133 that target na match over நீ. See the target 160, 150, 160 தான் ஃபைட் பண்ணிருப்பாங்க அவங்க. சரி நீ பார்த்தா ரெண்டு ஓவர் பிக்கர் 2 விக்கெட் எடுத்தாங்க, சஞ்சு சாம்சன் விக்கெட், இன்னொரு விக்கெட் டக்குன்னு எடுத்தா வரும் சூரியகுமார் யாதவ் விக்கெட். அப்ப கூட நீ பார்த்தனா அவங்களுக்கு வேற போலர்ஸே இல்ல. மார்க்வுட் was okay, but Markwood just sheer pace won't be enough. Direction correct இருக்கணும், அந்த length இருக்கணும். I thought he bowled well, Chika. He was a little unlucky, Chika. No, yes, there was few misses, but usually Markwood இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா இருந்து பண்ணானா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பண்ணாருக்கும். வேற ஆர்ச்சரி பார்த்தனா he started bowling very intelligent. Okay, ரெண்டு 6 6 அபிஷேக் சர்மா பார்த்தனா அந்த சேவ் அவுட் ஆஃப் பாயிண்ட் மேல 6 தேர்ட் மேல 6, பட் அதுக்கப்புறம் ஒரு பிக்கப் ஷாட் எடுத்தா 6. அதுக்கப்புறம் ஆர்ச்சர் adjusted his line length. அது கத்துட்டானா Markwood he can be a good bowler maybe. Yeah, anyway wait பண்ணி பா, he can be a Gus Atkins எல்லாம் வச்சு ஆடுன்னு வெச்சுக்கோ, குஸ் தான் கஸ் புஷ். Anyway, I think Saqib match, but we'll have to wait and see. But the over giver பெரிய பிளேயர்னா, இந்த ஓவர் கிவர் பெரிய பிளேயர் அவன் அண்டர் டர்ன் ஆயிட்டான். ஓவர் டர்ன்ல அண்டர் டர்னா இருக்கான் அவன். Yeah, நிறைய பேர் வந்து ஜேமி ஓவர்டன் we were all excited actually. CSK பொறுத்த வரைக்கும் ஜேமி ஓவர்டன், RCB பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் பெத்தல், both of them did not perform. In fact, RCB also had Liam Livingston. So all eyes on this match. Not only yes, definitely India win பண்ணனும், Indian players பார்க்கணும், but with IPL just being around the corner, a lot of teams are also looking at their players and saying the unknown players, or Jacob Bethel மாதிரி ஒரு ஆள், ஜேமி ஓவர்டன் மாதிரி ஆள் பார்த்து ஓய் யார் இது இவ்வளவு பிரைஸ் எடுத்தாங்களே, will he do well for us அப்படின்னு அந்த எல்லாருக்கும் அந்த வெயிட் இருக்கு. ஓவர்டன் அண்டர் டர்ன் ஆயிட்டாங்க. பெத்தல் வந்து எனக்கு தெரிஞ்ச வில் ஜாக்ஸ்லாம் விட்டாங்கடா லூஸ் பசங்க. சான்ஸ் வில் ஜாக்ஸ் தான் பெஸ்ட். இந்த மாதிரி கிரிக்கெட் வில் ஜாக்ஸ், ஃபில் சால்ட், அபிஷேக் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ் போகணும் ஒரு டீம்ல போட்டு வீரமா சான்ஸ் சொல்லணும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. அண்ட் வில் ஜாக்ஸ் ப்ரூவன் ப்ராடக்ட். எனிவே தட்ஸ் இங்கிலாந்து ப்ராப்ளம், நம்மளுக்காக கவலை கிடையாது. கமிங் பேக் இந்தியா நவ இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, again you find what is the point of they have to play Shami. If they have to play Shami, then they have to drop Vishnu. You have no other choice. But in Chepauk again you will have 3 spinners. You will want 3 spinners in Chepauk of all the places. Not necessary ani. I don't think so. I don't know, we'll see. I don't know. Mate, Chepauk wicket namalla actually last year பார்த்தா ரொம்ப அப்படி டர்ன் ஆகலடா. நீ பார்த்தா Chepauk wicket it is not that. IPL மட்டும் எடுக்காதீங்க சீக்கா, just generally நீங்க இந்த மேட்ச்க்கே கோல்கட்டால இந்த மாதிரி விக்கெட்டுக்கே நீங்க 3 ஸ்பின்னர்ஸ் ஆடுனீங்கன்னா சேப்பாக்ல வந்து நீங்க என்ன 3 I wouldn't be surprised. ஆனா கௌதம் கம்பீர் சேப்பாக்ல வந்து ஷம்மி ஆட வச்சுட்டு ஹர்ஷீப்பை ரெஸ்ட் பண்ணாருன்னா அந்த மாதிரி கூட பண்ணலாம் இந்தியன் டீம். மேபி ஹர்ஷீப் ரெஸ்ட் பண்ணனும். என்ன இன்னும் சீரியஸா வின் பண்ணலப்பா, வின் பண்ணப்ப தான் ரெஸ்ட் பண்ண முடியும். நீங்க
I'm just saying I won't be surprised. Yeah, But I mean, I have a but feeling I a don't lot see. of match. I don't know. They probably thought the fifth bowler could be Nitish Kumar Reddy, and Sixth they were ball. keeping him with the. Nitish Kumar Reddy இருந்தாங்கல்ல, or fifth bowler, sixth bowler, Sixth sorry, bowler. sixth bowler போடு, sixth bowler போடு. But என்னோட ஒப்பீனியன்ல நான் இருந்தா ரவி பிஷ்னாய் பதில் ஷமி ஆடி, because ஷமி நீ ஆட வைக்கணும் நீ, because அவன் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இன்டர்நேஷனல் இது வரணும், what do you call exposure வரணும் again after But 1.5 Ravi years. Bishnoi will feel bad, Lachika. He hasn't done anything bad in that position. What is wrong with what Ravi Bishnoi has done? He has been absolute, because Varun Chakravarti is picking so many wickets. Number Ravi Bishnoi அப்படியே override பண்றோம், but Ravi Bishnoi keeps it very tight. Overriding, but ஷமி ஆடினா யாரை வச்சு யாருக்கு? I don't think we need that many batters, Chika. And that is the truth. Number 9 ல வரார் அக்ஷர் பட்டேல், தேவையா அது அப்படின்னு எனக்கு தோணுது. ஓ கரெக்ட், அக்ஷர் பட்டேல் நம்ம 9ல வரான். சோ அதான் இவங்க என்ன பண்றாங்க, ரிங்கு சிங், நம்ம பேசிச்சே ரிங்கு சிங்கா, the choice is between ரிங்கு சிங்கா அக்ஷர் நிதிஷ் குமார் ரெட்டினா ரெண்டு பேரும் டிராப் பண்ண முடியாத நிலைமையில இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க. சோ என்ன பண்ண போறாங்க தெரியல, பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஷமி ஆடி ஆகணும், பிகாஸ் அந்த மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ், வெதர் இட்ஸ் 4 ஓவர்ஸ், இன்டர்நேஷனல் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் கோயிங் டு தி சாம்பியன்ஸ் ட்ராஃபி. நான் ரொம்ப ஷாக்டா இருந்துச்சு, ஏன்னா அவரோட ட்ரைனிங் வீடியோஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. ஷமி லுக் ஃபிட், ஆர் மேபி ஒரு டெஃபினட்டா ஒரு பிளான் இருக்குமோ, இந்த மாதிரி இந்த நம்பர் ஆஃப் மேட்சஸ் தான் ஷமி ஆட போறாரு பிஃபோர் த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி டு டெவலப் ஹிஸ் ஃபிட்னஸ். மேபி 3 matches out of 5 in the T20s, maybe 2 ODIs out of the 3 in against England. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில ஃபுல்லா he probably will have enough overs under his belt. That could also be a plan. Maybe 3 one-days இருக்கு, probably they'll play him on all 3 one-days. அது ஐ டோன்ட் நோ மச்சான், இவன் பிளான் என்ன தெரியாது. கம்பீர் ரொம்ப நாள் கழிச்சு நீ சிரிச்சான் அப்பா அடி, ரொம்ப நாள் கழிச்சு கம்பீர் அப்பா கம்பீர், ஐயோ டே கம்பீர் இப்படி சிரிச்சுட்டேறா, உதவாயினால் சரி, அடி வாயினால் சரி, வின் பண்ணாலும் சரி, ஆச்சு பாக்கிறதுக்கு நல்லா இருக்கா, லட்சணமா இருக்கா மூஞ்சி, டே ப்ளீஸ் சிரிச்சுட்டேறா, ஸ்மைல் பண்ணிட்டேறா. Yeah. Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.